அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேபேஜ் பக்கோடா பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் டீயோட இந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதேமாரி கேபேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கோடாக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை இதேமாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இதேமாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் மல்லிக்கீரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசு இதோட சேர்த்துடலாம். நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் நான் 2 கப் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் தான் நான் மாவுலாம் சேர்க்க போகிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிக்கீரைலாம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஓமம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதனால் ஓமம் சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா பரவாயில்ல விட்டுடலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடலை மாவு எடுத்துக்கிறேன். 3/4 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் எந்த கப்பால் நான் முட்டைக்கோசு எடுத்தேனோ அதே கப்பால் 3/4 அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்புக்கு 3/4 கப்பு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அதோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவோட நல்லா செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு முட்டைக்கோசுலேயும் வெங்காயத்தில் தண்ணி அதிகம் இந்த வசி நான் மிக்ஸ் பண்ணப்போ கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு சரியாக வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க, நிறைய ஊற்றாமல் லேசாக தண்ணி தெளித்து இது மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்க. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காய பகலாம் நம்ம எப்படி போடுவோமோ அதுமாரி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். கலரும் மாறணும், உள்ளக்க மாவும் வேகணும். அடுப்பை மீடியமாக வச்சு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா மாவில் வெந்து கலரை மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சவக்க விடாதீங்க. ரொம்ப சவக்க விட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். லேசாக அந்த மாதிரி கலர் மாறினத்தோடைய எடுத்துடுங்க. பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு எடுத்துங்க. சூப்பராக கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சாயந்தர டைமில் டீயோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.